சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஹிணி வந்து சீக்கிரமாகவே மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்து 30 லட்சத்தை ஒரு வீட்டுக்காண்டி ஏமாந்துருப்பாரு. அந்த ஏமாத்தினவனை பிடிச்சி அவன்கிட்ட இருந்து காசை வாங்கணும் அப்படிங்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ முத்துவுக்கும் மீனாக்கும் இருக்குது. அதனால முத்துவும் மீனாவும் ரொம்பவே தீவிரமாக அந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அவனை பற்றி ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவனோட சொந்த ஊர் வந்து ஏற்காடு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா முத்து வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்காட்டில் தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறாங்க. இல்லை அதை பற்றி இன்னும் தெரியல, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்கிறாங்க. அவனோட ஃபோட்டோவை நெட்டில் போட்டால் அவனை பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோவை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து தேடிட்டு இருக்கப்போ மீனா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா மனோஜ் ரோஹிணியும் வந்து கோவிலை வச்சு அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். அப்போ அதில் அவனோட ஃபோட்டோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுத்த ஐடியானால பரவாயில்ல, இது சூப்பர் ஐடியாவே இருக்கே, இதை வச்சு அவன் ஃபோட்டோவை எடுத்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் நினைக்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ரோஹிணி வந்து ஏன் முத்துவை தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அவனை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வந்து வாங்கி வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிக்கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி கோவிலுக்கு போனீங்கன்னா சிசிடிவியில் அவன் ஃபோட்டோ இருக்கும், அதை நான் யாருன்னு சொல்கிறேன், அவனை வந்து நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சிட்டி வந்து இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன், இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சிட்டி கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. என்னதான் ரோஹிணி வந்து தடுத்தாலும் கூட முத்துவும் மீனாவும் அவங்க சொல்கிறது கேட்காம கோவிலுக்கு போய் சிசிடிவி கேமராவில் அவனோட ஃபோட்டோவை தேடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோட்டோவை சிசிடிவியில் பார்த்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு, என்னது இவரா தேடி ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஆப்ரேட்டர் சொல்கிறாரு. என்னது ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாரா, ஒருவேளை இந்த மனோஜா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைக்கிறாங்க. யார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, தெரியல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரவுடி மாதிரி இருந்தாங்க, அவர் கூட 2 பேர் இருந்தாங்க, கேட்டால் இந்த மாதிரி நான் வட்டிக்கு விடுறவன், என்கிட்ட அவன் பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனால் அவன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்வார். உடனே முத்துவுக்கு இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சிட்டியோட அடையாளம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு டவுட் வருது. இந்த விஷயம் எப்படி சிட்டிக்கு தெரியும், சிட்டி எதுக்காக இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஃபஸ்ட்டு நம்ம போய் சிட்டியை போய் பார்ப்போம், அவனை பிடிச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும், நம்ம வீட்டில் உள்ளவங்களை தவிர இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாதே, நீ ஐடியா கொடுத்தது நீ தானே மீனா, அப்படி இருக்கும்போது இந்த ஐடியா வந்து இதெல்லாம் எப்படி வந்து சிட்டிக்கு போயிருக்கோம், நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு தான் இந்த வேலையை யாரோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு டவுட் வருது. இதனால் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து கூடிய சீக்கிரம் முத்துக்கிட்ட மாட்டிக்க போகிறாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.